அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் திரும்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்த விஷயங்களை சொல்கிறதுக்கு எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது நேற்று 27/9 2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 399. நேற்று என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84/47. சரியா? அதாவது 9க்கு டி போர்டில் 9க்கு -8, 9க்கு 4 பவர், 0க்கு 4 பவர், 4க்கு 7 பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 84/47 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான செட்டாக 937 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டு கொடுத்துருந்தோம் நேற்று. சரிங்களா? 84/47. ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 7. ஓகே, இதில் நான் கொடுத்ததில் சி போர்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 447 நம்ம கெஸ்ஸிங்லேயும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எப்படியா இருந்தாலும் இவன் வந்து இந்த ஃபார்மெட் படி, அதாவது இந்த இடத்துல இந்த ஃபார்மெட் படி வந்தால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து 9, அப்புறம் 4 இங்கே வந்து சி போர்டில் போயிடுது. 9க்கு 0 பவருக்கு வருது, அப்புறம் 0க்கு 4 வந்து பவரில் வருது, 0க்கு 7, 4க்கு 4 அப்படி சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ஸிங் எடுத்தேன்னா, அதாவது ஏபிசியில் ஏ போர்டில் இருக்கிறது பி போர்டில் வருது, பி போர்டில் இருக்கிறது சி போர்டில் வருது, அதே மாதிரி பி போர்டில் இருக்கிறது ஏ போர்ட்லேயும் மாறி வருது அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் நான் எடுத்து கொடுத்துருந்தேன் நண்பர்களே. சரிங்களா? நம்ம குரூப்லேயும் சரி, நான் வந்து ஏசியில் நான் 57 கொடுத்துருக்கேன், ஆனால் நான் 47 ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த 47 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 47 ஏபியில் கொடுத்துட்டேன் நண்பர்களே. ஜஸ்ட்டு மிஸ். அதாவது ஏசி ஏபி அப்படி சொல்லிட்டு ரெண்டையும் பிரித்ததில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அது என்னென்னா, நான் ஏசியில் 47 ரிசல்ட்டு, ஆனால் நான் வந்து 57ன்னு கொடுத்துருந்தேன். இந்த ஏபி இந்த 47 பிசியில் இருக்கிறத ஏபியில் மாற்றி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி 3 பொண்ணுமே தூக்கி இருந்திருப்போம் சூப்பரான வெற்றியாக. இருந்தாலும் அது ஒரு வருத்தம். பரவாயில்ல நண்பர்களே. இப்போ இன்றைக்கி வந்து காருண்யா எப்படி நம்மளோட கணிப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் இந்த இடத்துல இன்றைக்கி சொன்ன மாதிரி நம்ம கணிப்பில் வந்து 242, 485. இந்த ஏ போர்ட்லேயும் 4 இருக்குது, பி போர்ட்லேயும் 4 இருக்குது, சி போர்ட்லேயும் 7 இருக்குது. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா, ரிசல்ட் மெத்தடில் இவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, இதில் பார்த்தீங்கன்னா 904 அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7வது மாதத்தில் நான் வந்து நம்மளுக்கு 2 இடத்துல காருண்யா ப்ளஸ் 904க்கு 538, அதே மாதிரி 904க்கு 847ன்னு வச்சுங்களா. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 440, அதாவது 847 அப்படியே ரிவர்ஸில் 447ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நிர்மலில் கணக்குப்படி சொல்ல வந்தால் அது ரிசல்ட் மெத்தட் தான். இந்த மெத்தடை அப்படியே காப்பி அடித்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரிசல்ட்டு 447 அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இவங்க அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன். சரி, இது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இன்றைக்குரிய கணிப்புகளுக்கு போவோம். நான் இன்றைக்கி சொன்னது இதுதான். சரிங்களா? இன்றைக்குரிய கணிப்புகளுக்கு போவோம். சரி நண்பர்களே, இன்றைக்குரிய கணிப்புக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வெற்றி தோல்வி இது வந்து ஒரு இயற்கையான விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் யாரையும் குற்றம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல வரல. சரி, இப்போ கொடுத்தோன்னே உடனே இன்றைக்கி வெற்றி வருமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து டெய்லியும் கணிப்பு கொடுக்குறது அப்படின்ட்டு என்ன மாதிரி போர்டில் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு எப்படி ரிசல்ட் வருது, அதை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வந்து கெஸ்ஸிங், அதாவது மேட்சிங் வருது ரிசல்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் 2 மணிக்கு ஓரளவுக்கு ஒரு முக்கியமாக போர்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் 70 ரூபா அப்படி சொல்லிட்டு நான் சார்ஜ் வாங்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து என்னென்னா, நம்ம இது மாதிரி கணிப்புகள் கொடுக்கும்போது இதை 70 ரூபாய்க்கு நீங்கள் ஜிபே பண்ணி நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறீங்க, நான் வந்து உங்களுக்கு செட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா, அதில் எந்த வித சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. அதுதான் நான் கேட்குறேன். என்னென்னா, என்ன மாதிரி வைக்கலாம், எனக்கு வந்து இவ்வளோ தான் பட்ஜெட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு கம்மியாக தான் காசு இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் தாராளமாக கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்களே, எல்லாமே கஷ்டத்தில், எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காண்டி தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் என்ன, ஒரு 4D வெற்றி வாங்கினோமா, ஒரு
கடனையோ இல்லை ஒரு கஷ்டத்தையோ தீர்த்து ஒரு நல்லபடியாக இருப்போமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே உண்டு. அதே எதிர்பார்ப்பு என்னிடமும் இருக்குது. சரிங்களா? என்னிடம் இருக்கிற தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம 70 ரூபா ஜிபே பண்ணிட்டோம், நம்பரும் வந்துருச்சு, ஆனால் வின்னிங் ஆகலை. அப்படிங்கும்போது உங்களுடைய மனக்குமுறல்கள், உங்களுடைய கோவங்கள் அனைத்தும் நியாயமானது தான். அதில் நான் எந்த வித தப்புமே சொல்லலை. இருந்தாலும் நான் என்னோடய சைடில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு போர்டில் உட்கார அளவுக்கு நான் நம்பர் எடுத்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு போர்டில் கண்டிப்பாக நம்பர்ஸ் உட்கார அளவுக்கு எடுத்து கொடுத்துருவேன் நண்பர்களே. சரிங்களா? இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜஸ்ட்டு சின்ன மிஸ்டேக் தான். 47 அப்படி சொல்லிட்டு ஏசி நான் 57 கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பிசியில் 47 இருக்கிறத நான் ஏபியில் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி போர்டு மாற்றி தான் கொடுத்தனே தவிர, நான் இவர் இல்லைப்பா, இவர் சுத்தமாகவே நம்பர் வரல, போட்ட காசும் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. நான் கொடுக்குற செட்டு உங்களுக்கு என்ன, எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குண்ணே, என்னால் முடியல, சரி இதுக்கு என்ன மாதிரி நான் விளாண்டால் எனக்கு ஓரளவுக்காச்சும் லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் தாராளமாக சொல்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு நண்பர்களும் நம்மளுக்கு கொடுத்து சரி இன்றைக்கி நம்ம போட்டுட்டோம் வரலையே அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் ஆதங்கப்படுறதும் உங்களுடைய கோபங்களும் நியாயமானதே. இருந்தாலும் அதை நான் தப்பு சொல்லவில்லை. அது நானாக இருந்தாலும் அப்படி தான். என்னடா கொடுத்தா அனுப்புனோம், ஒன்றுமே உழுவில், என்னமோ இல்லாத இதுவா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதும் இருக்குது. அதாவது இதை நான் தப்பு சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், இந்த கேயில் பொறுத்த வரைக்கும் காருண்யா ப்ளஸ்ஸு நிர்மல், அதாவது இங்கே காமிக்கிறேன், காருண்யா ப்ளஸ் நிர்மல், காருண்யா அக்ஷயா 1 2 3 4 இந்த 4 நாளுமே நீங்கள் 2D மட்டும் விளாண்டால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் வின்வின், ஸ்ரீசக்தி 50-50 அப்படிங்கிற இந்த 3 நாளும் நீங்கள் 4Dயும் சரி 3Dயும் சரி கண்ணை மூடிட்டு நீங்கள் விளாட்லாம். என்னுடைய இந்த கெஸ்ஸிங் அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன என்றால் இதுதான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அடித்து தூள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இந்த 3 நாளும் களத்தில் குதித்தால் இவங்க எப்படி கெஸ்ஸிங் எங்கேருந்து எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், காருண்யா ப்ளஸ்ஸு நிர்மல், காருண்யா இந்த 3மே, அதாவது அக்ஷயாவும் கூட, இந்த 4மே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் 2D மட்டும் விளாண்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த 447ன்னு சொல்லிட்டு யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா? அந்த ஜூலை மாதம் ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு கொண்டு அடித்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஜூலை மாதத்தில் இந்த இடத்துல 904 448 அப்படியே ரிவர்ஸில் 447 அடிச்சு முடிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. நேற்று அதாவது நிர்மல் ரிசல்ட் மெத்தட் தான். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். நான் சொன்ன தகவல் அனைத்தும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெற்றி தோல்வி சகஜம் என்பது இருந்தாலும் என்னோடய சைடில் என்னோடய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது சரி ஒரு 200 செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2000 இல்லை ஒரு 1500 வரணும் அப்படிங்கிற லாஜிக்கு தான். அதே தான் என்னுடையும் உண்டு. நானும் அதே மாதிரி தான் வச்சுங்களேன். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அனைத்தும் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் உங்களை போல தான் அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கும் டவுட்டு, சரி காசு அனுப்பிவிட்டா இது ஒரு அனுப்பிவிட்றாதா என்ன அப்படிங்கிறது. நண்பர்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், இது இலவச சேவையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி சரி என்னென்னா இன்றைக்கி வின்னிங் ஆகிட்டிங்களே அப்படின்னு கேட்டால் கூட அந்த நண்பர்கள் அவங்களையும் நான் திட்ட விரும்பலை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு மன கஷ்டம், அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆமாண்ணா நான் வின் பண்ணிட்டேன்னா சந்தோஷம்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கும் போது, நம்ம இவ்வளோ உழைப்பு கொடுத்து நம்மளுக்குன்னு எதுவும் ஆதாயம் ஏதோ ஒரு 100 ரூபா கொடுத்தாலுமே அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் அந்த விஷயங்கள் கூட கிடைக்காதப்ப அப்போ நான் என்னுடைய சிரமத்திற்கும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் நான் அந்த 70 ரூபா அப்படிங்கிறத நான் வாங்குகிற நண்பர்களே. மற்றபடி எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. வெற்றி பெற்ற நண்பர்கள் மென்மேலும் வெற்றி பெறுங்க. அதாவது உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள்லாம் சரி பண்ணிவிட்டு நல்லபடியாக இருங்கள் தான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் கொடுக்குற உழைப்பிற்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கணும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கணும். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதும் என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இதோ இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 447 4க்கு 2 4க்கு 5 7க்கு 9 இந்த டபுள்ஸ் வந்தால் இன்றைக்கும் டபுள்ஸ் வருமா அப்படின்னு கணக்கில் பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் கொஞ்சம் வர்றது கன்ஃபார்மாக இல்லை. எனக்கு இப்படி தான் இருக்குது. 259 அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிசி சிங்கிள் செட்டில் 260
ஒருவேளை நான் ஒரு ஆப்ஷனாக 428ன்னு ஒரு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு அப்படியே இந்த 447க்கு நான் இந்த இடத்துல 4க்கு 2 7க்கு 2ன்னு சொல்லிட்டு பவரில் இந்த இடத்துல வந்தாலும் வரலாம். அதனால் இந்த இடத்துல 422 260ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இது நம்ம கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் தான். இவங்க வந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் அதுவும் ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. வந்து நேற்று வந்து ரிசல்ட்டுங்க. நேற்று வந்து 1:30 மணிக்கு 646, அதாவது 6க்கு 4 4க்கு 4 6க்கு 7 கணக்கு வருதுங்களா, 447ன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து எது வேணாலும் இருக்கட்டும், நான் வந்து என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் 1:30 மணி ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுவேங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1:30 மணிக்கு 646 அடிச்சிருக்கான். இதில் ஏசியில் டபுள்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ரிசல்ட்டு 447, ஏபியில் டபுள்ஸு, சி போர்டில் 7, 6க்கு +1 7, 6க்கு 4 4க்கு 4 இறங்கிருச்சா. சிம்பிளாக எடுத்து முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு மிஷின் நம்பர் வந்து இந்த பாருங்க 2 மணிக்கு 3 அல்லது 8ன்னு கொடுத்தோன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 3 தூக்கி சி போர்டில் வை, 8 தூக்கி பி போர்டில் வைன்னு கூட கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் எப்படி வந்திருக்கு ரிசல்ட் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துங்க, ஓகேவா. இதுக்கு இதில் 429, 4க்கு 4 2க்கு 4 9க்கு 7 எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இருந்தாலும் இது ரிசல்ட்லேருந்து மேட்ச் ஆகுது, 1:30 மணி ரிசல்ட்லேருந்து மேட்ச் ஆகுது. மிஷின் நம்பர் வச்சாலும் பவர் நம்பரில் வருது. அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நம்பர் கொடுப்பேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் ஜிபே 70 ரூபா அனுப்பிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதாவது திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய இந்த கெஸ்ஸிங் அனுபவத்தில் என்னால் கூடிய விரைவில் 4D அப்படிங்கிறது என்னால் எடுத்து கொடுக்க முடியும். என்மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்க விருப்பம் இருக்கும் நண்பர்கள் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 4Dயை சொல்லிடுறேன். 4Dயில் 62 60 சரிங்களா, அதாவது 8க்கு 6 4க்கு 2 4க்கு 6 7க்கு 0 62 60 ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 6, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு முக்கியமான செட்டாக இப்போதைக்கு இருக்கிற கணிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல்போர்டு 2 6 கண்டிப்பாக உண்டு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி சிங்கிள் செட்டில் சப்போர்ட் நம்பராக 260 422, முக்கியமான நம்பராக 259, அவ்வளோதான். அதே மாதிரி நான் இந்த இடத்துல திரும்பி சொன்ன மாதிரி என்மேல் நம்பிக்கை வைத்து என்னுடன் பயணிக்க விருப்பம் இருக்கும் நண்பர்கள், நான் இதில் யாரையுமே கம்பல் பண்ணல. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து, ஒரு சில நண்பர்கள் கூட சொன்னாங்க என்னால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னால் ஏர்ன் பண்ண முடியும். தாராளமாக ஏர்ன் பண்ணுங்கள் நண்பர்களா. நான் இதை பற்றியில் எதுவுமே சொல்லலை. இதை பற்றி எனக்கு தெரியாது, இதை பற்றி ஏதாச்சும் ஒரு இது வேணும், ஒரு ட்ரிக்ஸ் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 70 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம், விருப்பம் இருக்கும் நண்பர்கள். அதே மாதிரி பயணிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேன், என்னென்னா வெற்றி தோல்விங்கிறது சாதாரணம் தான். ஆனாலுமே என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்க ரெடி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேவா. அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன், என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம், அதாவது என்ன மாதிரி ரிசல்ட்லாம் வரும், என்ன மாதிரிலாம் வந்து வந்தால் எப்படி கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் வருங்கிறத நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுங்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டேன். இதனால் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸுக்கு இதை தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். ஏபிசியில் 5 செட்டு, 4Dயில் 5 செட்டு, ஏபிஎஸ்சிபிசியில் 5 செட்டு அப்படின்னு பார்த்தா கணக்குப்படி மொத்தம் 27 செட்டும் நான் 70 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு இலவச சேவையாக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு, அதாவது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம், எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் குடும்ப கஷ்டங்கிறது ஓகே. இருந்தாலும் நான் வந்து எடுத்து கொடுத்தேன். நிறைய பேர் நம்ம மூலியமாக ஒரு வின்னிங் அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளை திரும்பி பார்த்து அண்ணே நன்றிண்ணே அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படிங்கும்போது தான் எல்லாத்துக்குமே மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யணும். அதனால தான் அந்த வருத்தம் என்னிடமும் உண்டு. இருந்தாலும் என்னுடைய இந்த சேவைங்கிறது எனக்கு இந்த 70 ரூபா இதோட போதும், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நண்பர் நிறைய பேர் கொடுக்குறாங்க போல இருக்குது. இல்லை நண்பர்களே, அதிகபட்சம் நான் கொடுக்குறதே ஒரு 7 பேர்லேருந்து நான் 5 பேர்த்துக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இதை ஜிபே பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் வாங்கிக்கிங்க. மற்றபடி யாரையும் நான் கம்பேர் பண்ணல. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு எப்போவுமே வெளிப்படையான பேச்சு தான், வெளிப்படையான உண்மைகளை தான் உங்கள்கிட்டையும் சொல்லுவேன். நம்மள்கிட்ட இந்த பாரபட்சம், ஒளிவு மறைவு, இந்த ஒரு பக்கம் கதவை மூடிட்டு ஒரு பக்கம் திறக்கிறதுலாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. டேரெக்டாக ஒரே ஷாட்டு, ஒரே வார்த்தை, ஓஹோன்னு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயினே இருக்கணும். நம்மளுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் வேணாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனு. 1:30 மணிக்கு மாப்பிள்ளை எப்படி அடிப்பாருன்றதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் 70 ரூபா ஜிபே பண்ணி
நீங்கள் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், தோல்வி முன்ன பண்ண தான் இருக்கும். அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துட்டு நீங்கள் ஜிபே அனுப்பி நீங்கள் நம்பர்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரே நாளில் இன்றைக்கி போட்டேன் இன்றைக்கி விழுல அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு புரிகின்றது. இருந்தாலும் நான் கொடுத்த கணிப்பையும் ஒரு தடவை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் சரி, இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் நேற்று டிஆர்லேயும் 6 கிடச்சிச்சு, முந்தானேற்று டிஆர்லேயும் 53 வெற்றி கிடச்சிச்சு. அது மாதிரி 1ல் விட்டாலும் 1ல் பிடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேர்ந்து பயணிப்போம், மிகப்பெரிய வெற்றி அடைவோம். அதே மாதிரி ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், இதில் இந்த தகவல்கள் அனைத்தும், இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே. இந்த காணொளி என்பது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நல்ல நல்லபடியாக செயல் ஒரு வெற்றி வரும். அதே போல் உங்கள் குடும்ப இருந்து ஒரு பாதையை நோக்கி குடும்பத்தில் இருக்க அனைவரும் நினச்சிக்கிட்டு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை நாள் உகந்த அந்த சிவ